அதோட இப்ப நம்ம என்னடா பண்ண போறோம்? கூத்தடிக்க போறோம். சும்மா இல்ல, எனக்கு செத்து லோகேஷ் அது ஃபர்ஸ்ட் வேற மாதிரி கேட்டுச்சு எனக்கு. அது சூத்தடிக்க சூத்தடிக்க போறோம் போறோம். எனக்கு அப்படிதான்டா கேட்டு சத்தியமா டே கணேஷுக்கு டேய் இன்னைக்கு டேய், கணேஷ் அடிக்கடி அந்த வார்த்தை பத்தரைக்கு பேசுறவங்க வந்து கேட்டேன். இப்படி பேசி இந்த விளங்குமியா? என்னடா இப்படி பேசுறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சத்தியமாடா நான் தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த சீன் லிட்டரலா எனக்கு காதுல அப்படிதான் கேட்டுச்சு. என்ன பண்ண போறோம்? சூத்தடிக்க போறோம்னு சொல்லிட்டு அதான் கேட்டா அதான் அப்படி அதான் கையாட்டுற மாதிரி கும்மால்டா தலை. அதுக்கப்புறமா ரெண்டாவது ஷோ பாக்குறப்பதான் தெரிஞ்சு நம்மளால கூத்தடிக்க போறோம்னு சொல்லியிருக்காப்லன்ட்டு. அட பாவியா ஏதோ கொஞ்சம் கூட ஒண்ணுயா தப்பா விடியா. யோசிக்கல. ஆனா அந்த சீன் படி ரெண்டும் ஒண்ணுதானே, சூத்து தான் அடிக்க போறாரு எல்லாத்தையும். ஆனா ஒண்ணு அந்த ஹோல் படத்துல அந்த போட்டோ செக்மெண்ட் தான் ஹைலைட் சொல்ல போனா. எப்படின்னா அந்த சரியான எனக்கு அந்த போட்டோ செக்மெண்ட் ரொம்ப எல்லாத்தையும் பிடிக்கும். விட இல்லடா, அந்த கேரளாக்கார வந்தான், வந்தது துப்பாக்கி எடுத்துட்டு வந்தான்டா, மொத்த மலேசியா கடைசி அவனும் நேரா அவனுக்கு தான்டா வேண்டா போண்டான். திரையரங்கம் செதறட்டும் அப்படின்னு போட்டான் பாத்துக்க. அப்படியே மைண்ட்லயே நிக்குது ஒரு சீனும். நம்மாலு அந்த சோஃபால வந்துட்டு அந்த 5 கேங்ஸ்டரோட உட்கார்ந்து இருக்கிறப்ப வந்துட்டு சைட்ல ஒரு சூடு மேல ஒரு சூடு இங்க ஒரு சூடு சுட்டதுக்கு அப்புறம் ஒரு கால் மேல உட்காந்து இப்ப எறா அதுல போட்டோன்னு சொல்லுவாரு பாரு. என்ன மாதிரி சீன்ரா டேய் அதெல்லாம். கருணை, நீ அத சொல்ற, டேய் நீ அத சொல்ற, அந்த விண்டேஜ் லுக் விண்டேஜ் விண்டேஜ் லுக்ல லுக் ஐயோ. அந்த டிபி, அந்த ரொம்ப இல்ல இல்ல இரு சொல்றீங்களா, அந்த அமர்க்களம் லுக்ல இப்ப விண்டேஜ் பஸ் கொடுங்க அப்படின்னு பாப்பல அவன். ரொம்ப அது கொடுப்பாரு பாரு. ஏனே அந்த பிளாட். பஸ் இருந்து மேல பாக்குறதோ கீழே பாக்குறதோ கும்மால ஸ்டைலியா. ஏனே அந்த தலை ஒண்ணு சொல்லுவார்ல, என்னை நம்பி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒருத்தர் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டதுக்கு அப்புறமா அந்த நடந்து வருவார் பாத்திருக்கியா கேங்ஸ்டரோட. அப்படியே அந்த ஒரு அந்த ஒரு வாக்கு அதான் இருக்கும் பாரு. அங்க பாட்டு போட்டிருப்பேன் பாரு மம்சு. கருணை தருண் எல்லாம் அதுதானே புரிஞ்சிட்டியா மம்சு? உனக்கு கிடையாது உனக்கு நிவன் பிடிச்ச லைன் முதல்தான் வரும் சொல்லிட்டு அந்த அந்த. லைன் வரப்ப நம்மால் நடந்து வருவாப்புல பாத்திருக்கியா. வெறியா நான் அது வெதானம். கிடையாது, அதுக்கு அப்புறம்டா. அதானே, அதான் அடுத்து தருண் இதுதானே வாலியோட சொல்ற. ஓத்தா அட்டகாசம். எல்லாம் விட்டுருங்க எல்லாம் அது விட்டுருங்க. இல்லையா நம்மால இந்த அந்த அந்த கண்ணாடியை போட்டு ஏய் என்னைய தெரியும் நம்பி தெரியும் பெரிய தெரியும், நான் ப்ராஜெக்ட் சொல்றேன் கொடுத்தாருன்னு அதுவான்னு சொல்லிட்டு. பாரு. தருண் கேக்குதா? ம், ம், ம். குட்டாக தான் இருந்த லேட்டா அந்த இதுதான் சொல்ற நீ. அது இல்ல அதுவும் அந்த இல்லையா? கரெக்டா பேசுறப்ப நம்மளால டைலாக் சொல்லுவார் தெரியுமா. என்னை நம்பி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஏதோ கொரியாக்காரர் சொல்லுவார் பாத்திருக்கியா. ஆமா. அப்ப நம்ம இங்கிலீஷ்ல தலை வந்துட்டு பேசிட்டு அந்த நடந்து ஒரு வருவாரு மம்சு. ஏதோ நடந்து இங்கிலீஷ்ல வருவார் பேசுவாரு இல்லையா மறந்துட்டு. கரெக்டா. எப்படின்னா அந்த ஒண்ணுமே மும்பை கேட்கல, தயவு செஞ்சு யாராவது ஒருத்தங்க மட்டும் பேசுங்களேன். அந்த அந்த சம்பவம் பண்ணதுக்கு அப்புறமா நடந்து வர பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நடந்து வருவாப்புல. கருணை எல்லாம் ம். கிடையாது நிவன் முறைதான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேங்கோட வருவாப்புல நல்லவனா விண்டேஜ் நீ லுக்ல. பார்த்தவன் கெட்டவனா, ஆமா ஆமா. அந்த சீன் கரெக்டா. செமையா அதெல்லாம் இருக்கும். அதுல ஒரு சின்ன லுக் சரியான விடுவாரு அவரு. சீன்ரா. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. அந்த குட்டாக எல்லாமே தான். சொல்லலாமியா, ஒரு ஒரு சீனு சொல்லலாமியா, ஒண்ணு கூட விட்டு போற மாதிரி இல்ல. டேய் இரு உமேஷ் ஒரு நிமிஷம் இரு. சொல்லுயா. துணிவுராஜ் ப்ரோ இருக்கீங்களா சொல்லு ப்ரோ. ப்ரோ? ப்ரோ சொல்லு என்ன ப்ரோ, சொல்லு. அருப்போட்ல எப்படி ப்ரோ போகுது ப்ரோ, நீ சொல்லுங்க. ஏர்போர்ட்ல 3 தேட்டர்லயுமே ஓடிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு ராஜலட்சுமி வந்திருந்தேன் காலையில. அப்படியா ப்ரோ? ஆனா சூப்பர் ஆமா, சூப்பர் சூப்பர். விருதுநகர் சரியான கூட்டம். ராஜலட்சுமியில வாரிசே சரியான ரிலீஸ் ஆகல, அதுக்கு எக்ஸ்ட்ரா சார் போட்டான்னு ஒரு ஓத்தாங்க பாரு ஒரு ஓலு. அந்த ஓலை என் வாழ்நாள மறக்க மாட்டேன்டா. அங்க துணிவுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அது வரலாறு காணாத ஓட்டம். அங்க அங்க வாரிசு ரிலீஸ் ஆகலையா? இங்க பாரு உமேஷ், சிவகாசிக்காரங்க பூரா அங்க இருக்க தியேட்டரை விட்டு எல்லாம் ராஜலட்சுமிக்கு படையெடுத்தாங்க தெரியுமா உனக்கு. அப்படி அதான் ஒரு அதான் தெரியும் வரலாறு தெரியும் காணாத தெரியும் ஒரு தெரியும் தெரியும். ஓட்டம் அது. டேய் டேய், ஆமா ஆமா. நானும் உள்ளதாண்டா இருந்தேன். டேய் நானும் மோனு உள்ளதாண்டா பத்தி எப்படின்னு இருந்தேன். விஜயும் விஜய் ஃபேன்ஸ் தான்டா, அவங்க கிட்ட தான்டா டியூஷன் போனோம். எனக்கெல்லாம் ரத்த கயிறு வந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா ராஜலட்சுமியில அவங்க ஊர்க்கரையிலே வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா 2 ஊர் அதான் சேர்ந்து பாத்துச்சுடா அந்த தியேட்டர்ல. என்ன மாதிரி ஒரு ஓடு தெரியுமா அதெல்லாம். துணிவு மட்டும் தான் எடுத்தாங்க, நாங்க துணிவு தான் எடுப்போம்னு விடாப்பிடியா ஆமா அடம் மம்சு. பிடிச்சு அந்த அந்த படத்தை தேட்டர் எடுத்தானுங்க. தேட்டர் லிஸ்டோட ஒருத்தன் போட்டிருந்தான், வாரிசுல ம். துணி மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஏ டேய் உமேஷ், அது எப்ப தெரியுமா, துணிவு வந்து மாட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுல. ஆமா சாரி, தைப்பொங்கல் இருக்குல்ல. ஆமா. தைப்பொங்கல் நாளை கால் ஷோ கரெக்டா அந்த ஷோ வந்து ஆமா ஆமா. அந்த இதுல அந்த போட்டோ எடுத்தது. அது அது வந்து எடுத்து போட்டு போட்டுட்டாங்க. இது வந்து வாரிசுக்கு எடுத்தது. அதுலயும் பாவகுமார் மொரட்டோன்னு ஒருத்தன். வாரிசு படம் அந்த சுத்து வட்டுல எங்கேயுமே ரிலீஸ் ஆகலடா. அது போக எல்லாம் அருப்புக்கோட்டைக்கு நான் போனானுங்க. அடுத்து அப்சராக்கு போனேன்டா. இல்ல இல்ல, நான் அப்சராக்கு போனேன் அடுத்து. இது சனிக்கிழமை நைட்டு போனேன். அந்நேரம் பார்த்தா சேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வாரிசுல முடியாம. தூக்கிட்டாங்கடா ஒரு 2 நாள் ராஜலட்சுமி கழிச்சு இங்க ஹவுஸ். இருக்க மெயின் தேட்டர்லயே. வாரிசு ஃபர்ஸ்ட் அங்க ஒரு செல்ஃபே வருஷம் கம்மி எடுக்கலடா பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட். தெரியுமா?
வாரிசு எடுத்ததே ரெண்டு தேட்டர் எடுத்தாங்க, அது ரெண்டுலயுமே ஓடல. பண்ணிட்டானுங்க எல்லாத்துக்கும். ரெண்டுலயுமே ஓடல. அங்க செல்ஃப் எடுக்கல இவனே. அங்க நம்ம ஆளு கொஞ்சம் மவுச்சு ஜாஸ்தி சொல்ல போனா அந்த ஏரியா சைடு. ஓரளவுக்கு வச்சுக்கோவேன். இந்த கிராமத்து சைடுலாம் வந்துட்டு நம்ம பையலுக்கு தான் வச்சுக்கோவேன். இந்த ஃபுல்லா ஊர் முழுக்க போஸ்டர் பயங்கரமா இருக்கும். இந்த இடத்தா போயிருந்தேன்னா நான் ஒருக்கே போயிருக்கேன். போஸ்டர்லாம் பயங்கரமா இருக்கும் அங்க. தருணே அருப்புக்கோட்டையில கூட துணிவு தான் 2 தேட்டர் எடுத்திருந்தாங்க. ஐயா அது ஒரு பாலிடிக்ஸ்யா. அது வந்து அருப்புக்கோட்டை எப்படி சிவகாசில இருந்தே 50 கிலோமீட்டர் கரெக்டா 50 கிலோமீட்டர் விட்டா அருப்புக்கோட்டை விஜய் பெஞ்ச் கோட்டன் வம்சி. நீ வேற கேர்ஃபுல்லா இருந்துக்கோ வம்சி. டேய் அருப்புக்கோட்டை அஜித் கோட்டை தான். இல்ல காமெடி என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலடா. அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா மொத்த மலேசியாவுமே எங்கள்துடான்னு சொல்லிட்டு போறாங்க. மலேசியா என்னடா ஊம்பிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களே அவங்க போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா மதுரையே விஜயன் போட்டுக்கிறானுங்க. ஏன்னா மொத்த உலகமே நீங்க தான் வச்சுக்கிட்டு போங்கடா. டே அவனுங்க ஒரு விசித்திர ஜந்துங்க. மதுரையை மாட்டுத்தாவணின்னு சொல்லும், அதே மாட்டுத்தானே கோட்டைன்னு சொல்லும். சொல்ல போனா வந்துட்டு கணிக்க முடியாத ஒரு பைத்தியக்கார போறீங்க. பனையூர்ல சொட்ட புண்டைகளா இருக்கிறான். ஒன் வீடியோ கொசுபிக் பசபு. இன்னொன்னு தெரியுமா கணேஷ், இன்னைக்கு கொண்டாந்த தியேட்டர் பேர் என்ன தெரியுமா? பழனி ஆரம்புகான்னு ஒரு தியேட்டர். அந்த தியேட்டர்ல யாரும் அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. அங்க போயிட்டு கீன்னு கத்திட்டு பஸ் ஸ்டாண்ட ஒட்டினாப்புல பாத்தீங்கன்னா ஒரு சந்துக்குள்ள தியேட்டர். எப்படின்னா அந்த கேட்டுக்கும் அந்த சந்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் டிஸ்டன்ஸ் பாத்துக்க. எப்படின்னா அது ஃபுல்லா நீ ஓடலாம், ஆடலாம், படுக்கலாம், தண்ணியை போட்டு ஊறலாம், என்ன வேணா பண்ணலாம். போலீஸ்காரை வந்து உன்னை என்னன்னு கூட கேட்க மாட்டியான். அந்த தியேட்டருக்குள்ள மூடுன செவத்துக்குள்ள வந்துகிட்டு தண்ணியை போட்டு கத்திட்டு இருந்திருக்கானுங்க. என்ன இவனுங்க பண்ணிருக்கானுங்க. நாங்க வந்துட்டு 4 பவுன் செயின் போட்டிருக்கோம். ஒரு 20 பேர் இருக்க மாட்டாங்க, 15 பேரோ 20. கணேஷ் அங்க போய் வாய் விட்டுருக்கானுங்க. என்ன தெரியுமா சொல்லிருக்கானுங்க? நாங்க வந்துட்டு ஜெனிலியாக்கு வந்துட்டு சீட்டு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் 4 பவுன் தங்க செயின் வந்துட்டு டைரக்டருக்கு போட்டிருக்கோம் சொல்லி அங்க போய் சவுடா விட்டுருக்கானுங்க. எங்க நீ வந்து மெயில்ல வர சொல்லு, எங்க நீ மெயில்ல வந்து பேசு. நீ கணேஷ் இன்னொன்னு தெரியுமா? நான் இன்னொரு தேட்டர் சொல்றேன், சோழமலைன்னு ஒரு தேட்டர். சரியா? அது எங்கன்னா மத்திய சரம் இருக்கு. சரியா? அந்த தேட்டருக்கு அந்த இதுக்கு பக்கத்துல கரெக்டா ஜெயில் ரோடு கரெக்டா அந்த இடத்துல பைக்கை போட்டு ஆட்டமா ஆடி அப்படி செலிப்ரேஷன் பண்றோம். எங்க முட்டுச்சந்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு ஊரை போட்டு கத்திட்டு இருந்தா அது எங்க. சரியா? இன்னொன்னு இந்த ட்ரெண்டை கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா? உனக்கே தெரியும், சஃபி அவர் தான் கொண்டு வந்தாரு. அந்த சீட்டு போட்டது எல்லாமே காப்பி பண்ணிட்டு ஒருத்தன் பேசினான்டா. அதை வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். நாங்க டிக்கெட் சேல்ஸ் பண்றதுக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாம் வந்துட்டு நாங்க அழுக மாட்டோம், நாங்க ஒரே ஒரு ட்வீட் தான் போடுவோம், 10,000 பேர் புக் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அடே எங்க நீ வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் நாங்க அழுகுறோம்னு சொல்ற, நீ என்னடா நாங்க ஒரே ஒரு ட்வீட் தான் போடுவோம் 10,000 டிக்கெட் புக் ஆகுன்ற. இப்படி பேசு இல்ல அப்படி பேசு, ஒண்ணு நீ இப்படி பேசு இல்ல அப்படி பேசு. ஏய் கணேஷ் மச்சான், கணேஷ் உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான்டா ரொம்ப நாள் கழிச்சு. விடுங்கடான்ட்டு இதுல வேற சொல்றான், எல்லா பேச்சையும் பேசிட்டு ஒண்ணு சொல்றான், எங்களை வம்பளுக்காதீங்க, நாங்க வேற பாதையில போயிட்டு இருக்கோம். நீ கொத்தி ஸ்பீச் மதுரைக்காரன் தான் பேசியிருக்கான். எங்களை வம்பளுக்காதீங்க, நாங்க வேற பாதையில போயிட்டு இருக்கோம், திரும்ப எழுப்பீங்கன்னா அப்படின்னு. நான் கேக்குறேன், பவர் ஸ்டார் காம்படிட்டருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? நீயே சொல்லு. பவர் ஸ்டார் இவனுங்க மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கானுங்கடா. எதுக்குன்னா அங்க போய்கிட்டு அஜித் தான் பேசியிருக்கானுங்க. எப்படின்னா நாங்க இப்ப வேற பாதையில போயிட்டு இருக்கோம், எங்களை பத்தி குறிப்பிடாதீங்க, நாங்க திரும்ப பழையபடி வந்தோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு அந்த ஜிபி அலப்பற அவங்க கண்ணை மறைச்சிருக்கு. ஆனா ஒன்றா ஜிபிக்கு போன அலப்பற மதுரை அலப்பற அவங்க கண்ணை மறைச்சிருக்கு. எப்படின்னா ரொம்ப கடுப்பா இருந்திருக்கானுங்க. இன்னைக்கு ரீலிஸ்ட்ல உட்காந்து மைக்க பிடிச்சி கட்டி இருக்கானுங்கன்னா அவனுங்களோட அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நீ பாத்துக்க தியேட்டருக்குள்ள. தருண் ப்ரோ, கணேஷ் ப்ரோ, இப்ப எல்லாருமே வரிசையா சொல்லுங்க. எஃப்டிஎஃப்எஸ் பார்த்த அப்போ அந்த பார் ஃபைட் சீன் எல்லாம் வந்துச்சு தெரியுமா? ஆமா, அந்த சீன் அப்பம்லாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு படம் பார்த்தோங்கிற மாதிரி. அந்த டைம் சொல்ல வார்த்தையே இல்ல ப்ரோ. அவர் இப்படிதான் பாருங்க ப்ரோ. எனக்கு படமே செலிப்ரேஷன் தான்யா, நீ ஒண்ணு சொல்ல மாட்டேன். அது செலிப்ரேஷன் தான் ப்ரோ. அது சம்பவம் ஆரம்பிச்சு தெரியுமா? அந்த என்ட்ரில இருந்தே நல்லா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு.
என்ட்ரி மாசா இருந்துச்சு ப்ரோ. நொறுக்கிட்டாங்க ஆமா தலைக்கு. ஆதி ஃபேன் பாய் பண்ணிட்டான்னு நான் நினைச்சிருந்தேன். ஆமா அந்த பார் ஃபைட் சீன் வரையில நான் நைட்டு வேற தூங்கல ப்ரோ. முந்தின நாள் அலைஞ்சு எனக்கு அந்த பார் ஸ்ட்ரெயிட்டா படத்துக்கு போயாச்சு காலையில. ப்ரோ எனக்கு பார் ஃபைட்டோட அந்த ஒரு ஓப்பனிங் கிரெடிட்ஸ் ஒன்று போட்டுதான் ப்ரோ. அதெல்லாம் வந்து ஆமா அந்த அனிமேஷன் பண்ணி அதுலயே இந்த கொடுத்த ரூபா முடிஞ்சு போஞ்சிருவாங்க. அதுலயே 1000 ரூபா கரெக்டா இந்தியன் போச்சுன்ற சினிமால மாதிரி. இப்படி ஒரு டைட்டில் கார்டு யாருக்கும் போட்டுக்க மாட்டாங்க. வேர்ல்டு சினிமாலுக்கு சொல்றேன். அவன் எப்படி வச்சிருந்தான் பாத்தீங்களா? பிளானோட பைக் ரேஸ், கார் ரேஸ், இந்த அட்டகாசப்பட கை இப்படிலாம் வர்றது நொறுக்கிட்டான். அது மட்டும் இல்ல ப்ரோ. அந்த 5 பேர் ஃபேஸ் வரும் போது ஒரு 10 ஃபேஸ் வரும் பாத்தீங்களா? 10 படத்தோட இது. ஆமா ஹெல்மெட் போட்டு ஒரு ஃபேஸ் வரும். எனக்கு அந்த பார் ஃபைட் சீன் இருக்குல்ல ப்ரோ, அதுலயே எனக்கு நான் வர தூக்கம் இல்லாம இருந்தேன்னா இந்த பாட்டு இதெல்லாம் வருது. மிரண்டுட்டேன் நாளா. நம்ம இப்படி எப்படிடா ஒத்துக்கிட்டாருன்னு நினைச்சேனா. அதோட எனக்கு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் எது தெரியுமா ப்ரோ? அந்த கேரளாக்காரன் வந்து சொல்லுவான்ல, மொத்த மலேசியா அப்புறம் எலிவேஷன் யாரா காசு கொடுத்துருக்க? மொத்த மலேசியா கொடுத்துருக்காண்டா. மொத்த மலேசியா அவரு தான்டா. திரை இறங்கும் செதறட்டுன்னு வரும். அதெல்லாம் நொறுக்கிட்டான். இது என்ன தெரியுமா ப்ரோ? இவரே ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி படத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. விட்னேஜ் சாங்லாம் ரெட்ரோ சாங்லாம் வைக்கிறாரு. இளையராஜா கூதி தேவையில்லாம கேஸ போட்டு. ஏன்னா நம்ம படத்து மேல கேஸே கிடையாது. இல்ல ஆதிக்கு என்ன சொன்னா, நான் ஒத்துக்க வைக்கல. அவருக்கு ஏத்த மாதிரி படம் அவரை செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு சொன்னானா இல்லையா? அதான் ஒரு பைசா நகட்ட மாட்டாங்க அந்த ஆளுக்கு. நான் அடிச்சு சொல்றேன், ஒரு பைசா போகாது. அதான் சொல்லிட்டாங்களா, முடிஞ்சே ப்ரோ. குடிச்சவத்துக்குள்ள வட்டம் அடிக்க வேண்டியதான். ஏன்னா எப்படின்னா எங்க அவனே மைத்திரியே பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். எங்க வாங்கணும் எவன்ட்ட வாங்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கான். அவன் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு பாட்டோட ரைட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பான். இப்ப போய் எனக்கு 5 கோடி கொடு 10 கோடி கொடுன்னு கேட்டானா உனக்கு 9 தான் கொடுப்பாங்க. மரியாதை இருந்துச்சுன்னா மரியாதையோட போயிடணும்யா. 5 கோடி கேவலம் 5 கோடி வேண்டி 5 கோடியில மைத்திலி ப்ரோ. இல்ல ப்ரோ இப்ப ஓப்பனா சொல்லும் ப்ரோ. இப்ப அஜித்துமே யாரு ப்ரோ? வேற யாரோ தமிழ் சினிமால ஒருத்தர் வைக்காதானே ப்ரோ? அது நம்ம தானே ப்ரோ முன்னேறோம். என்ன இதெல்லாம் அவனுக்கு தான் ப்ரோ. அவங்க ரைட்ஸ் தான் ப்ரோ கேட்டு வாங்கிட்டாங்க. அந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா 7 இடம் இதெல்லாம் கேட்காமே குடுக்கலாம் ப்ரோ. தேவா பாத்தீங்களா ரைட்ஸ் 2K என்ஜாய் பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்காரு. இவன் என்ன ப்ரோ ஆளு புண்ட? இப்போ நம்ம பார்க்காத காலத்துல இப்ப பார்த்து என்ஜாய் பண்றாங்க நம்ம பசங்க எல்லாரும். இதுல என்ன ப்ரோ இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வச்சுக்கோங்க. அந்த ஆள் பாட்டை நம்ம ஹெட்போன்ல கேட்டப்ப என்னோட பர்மிஷன் இல்லாம என் பாட்டை நீங்க ஹெட்போன்ல கேட்க கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவான் போல தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல இசை நானின்னு பேர வச்சுட்டு அதுக்குன்ட்டு இவ்வளவு எல்லாம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் மதிக்க மாட்டான். இப்ப மட்டும் மதிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு தான் ப்ரோ மரியாதை ப்ரோ. அவன் பாட்டுக்கு தான் ப்ரோ. அவன் மத்தபடி அந்த ஆளு புண்டை ஒரு துளி மரியாதை கூட கிடையாது. தேனிக்காரங்களே ஏசிட்டாங்க ப்ரோ. அவன் ஞாபகம் இருக்கா? ரஜினிக்கு இதே மாதிரி என்ன பண்ணா போன வாட்டி? எதுக்கோ ஆமா என்ன படத்துக்கு? ஆமா கூலிக்கு ஆமா கூலிக்கு ஆமா. அவன் ஏன் தெரியல இப்படி அலையறான். கூலில என்ன பாட்டு ப்ரோ? கூலில என்ன பாட்டு? கூலில அவர் பாட்டு ஒரே நிமிஷம். கோட்டுல எத்தனை இளையராஜா படம் வச்சாங்க. விஜய் ஃபேன் ஐட்டம் போலடா அவன். டேய் அவ்வளவுதான்டா உடுங்கடா அவனை. இல்ல தெரியாம அது யுவன் சங்கர் ராஜாடா. யுவன் சங்கர் ராஜாடா. இல்ல மேலே யுவன்ரா பிள்ளை மேலே எப்படி அவன் கேஸ் போடுவான்? யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டாலும் போடுவான். ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. போட்டாலும் போடுவான் கேஸ் போடலடாங்க. நல்ல வேளை ஸ்டாப் பண்ண இந்த டாபிக். அத பிள்ளை மியூசிக் போட்ட படம். அவன் என்ன வேணா பண்ணுவியான். நிறைய படத்துல யுவன் சங்கர் ராஜா காப்பி எடுத்து போட்டுருக்கான் ப்ரோ. அப்ப எதுவுமே சொல்லல ப்ரோ. அது அவங்க அப்பா பாட்டே எடுத்து போட்டிருக்காரு ப்ரோ. அப்பா பாட்டே எடுத்து போடுவான் ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஏன்னா அதுல யுவன் ரைட்ஸ் ஆன இப்ப யுவன் ரைட்ஸ் ஆன ஒரே ஒரு பாட்டு என்ன தெரியுமா? டீ பிடிக்கன்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக் வரும். அதுதான் அந்த பழைய ராகுபோவரை ஏதோ சொல்லுவாங்க. அது அந்த எம்ஜிஆருக்கு முன்னாடி ஒருத்தர் ஹீரோ அவர் சொல்லுவாங்க. அது மட்டும்தான். சந்தானம் டபுள் ஆக்ஷன் ஒரு படம் பண்ணிருப்பான்ல, ஒரு சயின்டிஸ்டா ஆகுற மாதிரி, ஏதோ ஃபியூச்சர் போயிட்டு வர மாதிரி ஒரு படம் நடக்கும். பேர் வச்சாலும் விட்டுருக்க மாட்டான். அவன் ரீமேக் பண்ணி அவன் போட்டான் அந்த படத்தை. இங்க வருங்க. அவன் இவனுக்குதான் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ஏன்னா பையன் அது. அவன் என்னனாலும் ரீமேக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கனி தானே ஆரம்பிச்சு விட்டு. டே கனி சும்மாறா. இல்ல ப்ரோ அது சொல்லுங்க ப்ரோ.
நீங்க வேற கனி சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்களா நீங்க? 2 நாளைக்கு முன்னாடி பனையூரில் அடக்கி உட்கார்ந்திருக்கும் அண்ணன் அவர்களை ஊம்பி விட்டார். தருண்லாம் ரெட் டிராகனாவே இருக்கான் 2 டேஸ்க்கு முன்னாடி. இல்லடா இதுல என்ன தெரியுமா ஹைலைட், ரஜினி அந்த ஆள் பாட்டையே தான் அந்த ஆளே ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காப்புல, அவர் மேலே கேஸ போட்டான் பாத்தியா, அங்க நிக்கிறான்டா. ஏண்டா அவர் நடிச்ச படத்துல அவர் பாட்டு எடுத்து போட்டிருக்காப்புல, ஈக்குவலா அவளுக்கு நல்லா அந்த பாட்டு சொந்தம், நீ அதையும் போட்டதுக்கு எனக்கு 5 கோடி கொடுன்னு கேட்டிருக்க பாத்தியா. இது நீட்டா இல்ல என்ன மாம்ஸ், பண்ணலாம், 5 கோடி இரு வந்து இரு மைதிலிக்கு ஒரு தருணு காசே கிடையாது, தருணு கொடுத்துட்டு போயிருக்கலாம். தருணு ஒரு நிமிஷம் இரு. தருண் இதுக்கு ஒரு என்னன்னு தெரியுமா, அதாவது இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர் இருக்காங்களா, அவங்களாம் வந்து இப்ப சோனி மியூசிக்கு, பிங்க் மியூசிக்கு, இந்த டிவோ மியூசிக்கு, இந்த மாதிரி இதுல ரெண்டுமே ஷேர் பண்ணி தான் விற்கிறாங்க. அதாவது இப்ப அனிருத் பாடுறான்னு வச்சுக்கோங்க ஒரு பாட்டு, அது வந்து திங்க் மியூசிக் விற்கிறாங்கன்னா திங்க் மியூசிக்கு அந்த ரைட்ஸை ஃபுல்லும் வாங்கிக்கும். அதே மாதிரி அனிருத்துட்டே அந்த ரைட்ஸ் இருக்கும், ஏன்னா அவன் பாட்டுக்கிறனால அவன் அந்த ரைட்ஸ் உண்டு இப்ப இருக்கிற இதுக்கு. சரியா? ஆனா இதுக்கு முன்னாடி 90s 70s 80s இதுல வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எதுவுமே வந்து இந்த ப்ரொடியூசர் சைட்ல எதுவுமே போட மாட்டாங்க. அவர் நெட்டு போடுறாரு, பாட்டு ஹிட் ஆகுது, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிதான் முந்தி இருந்துச்சு. பெசாட்டுக்கு இல்ல நீட்டா அப்படி ஏஆர் ரஹ்மான் பாட்டையும் தேவா பாட்டையும் எடுத்து கூட வச்சிடலாம், அவங்க காசே போட மாட்டானுங்க. அதான்டா. அடுத்த படத்துல தேவா டேய் இல்ல பாட்டை போடுங்க, இங்க நாங்க நிம்மதியா கேட்டுட்டு போறோம். டேய் இருடா. டேய் ஒரு நிமிஷம் இருடா. நீ யார் பண்ணாலும் போடலாம்டா. ஆனா இளையராஜாக்குன்னு ஒரு இது இருக்குடா, சரியா? ஏன்னா நம்ம அப்பால இருந்து எல்லாருமே வந்து கேட்டு வளர்ந்ததுதான், சரியா? அதனால வந்து அதை வந்து நீ ஒமிட் பண்ண முடியாது. அந்த பாட்டை வந்து சில இடத்துல வந்து ஒரு மொமெண்ட்ல வந்து வச்சுதான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வளர்ந்துருக்கோம், ஏன்னா எல்லாமே கேட்டிருக்கோம். அப்படிங்கிறனால அது வந்து இப்போ வந்து ரைட்ஸ் எல்லாமே சில இதுக்கு வித்து இருக்கான், சரியா? அவன் இளையராஜா விற்கிறவங்க வித்து இருக்கான். அந்த வித்த கம்யூனிட்டி தான் இவங்க வந்து போய் அப்ரோச் பண்ணி வாங்கியிருக்காங்க. இன்னொன்னு, அவங்க அந்த சென்சார்லயே 6வது கட் நம்பர்ல தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க, நாங்க எல்லாமே ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல அவன் சண்டை போடணும்னு நினைச்சா அவன் வித்திருப்பான் பாத்தியா அந்த ரைட்ஸ், அவன்கிட்ட தான் நீ சண்டை போட முடியும். நம்மகிட்டயோ எதுவுமே வந்து சண்டையும் போட முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான், பண்ணா பண்ணிட்டு போறான், அவ்வளவுதான். அவன் பண்றதுனால ஒன்றும் ஆகவும் போறது கிடையாது. இந்த டாபிக் இதோட புளிதோண்டி போஸ்ட், அடுத்து ஏதாவது பேசுங்க, அவ்வளவுதான். என்ன இழுவியா இழுத்துக்கு இருக்கையா, சிம்பிளா முடிச்சுட்டு போயா. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதான்டா தெளிவா சொல்றேன்டா, இது வந்து யாருக்குனாலும் பேசுறது சொல்றேன், சரி ரைட் சரியா? ரைட் ரைட் ஓகே அதோட ஓகே. வேற பேசுங்க. ப்ரோ வீதம் ரிலீஸ் எப்படி ப்ரோ? தமிழ்நாடு ஃபுல்லா தீனா ஸ்பெசிபிக்கான தீனா தேட்டர்ஸ் தீனா மட்டும் பில்லா மாதிரி ப்ரோ, தீனா பில்லா மாதிரி லிமிடெட் ஸ்கிரீன்ல. ஓகே செலிப்ரேஷன் ப்ரோ. தான் ப்ரோ, ஒரு 5 days 2 weeks அந்த மாதிரி தான் செலிப்ரேஷன் ஷோஸ் ஒன்லி. போறத நல்லா போறத பொறுத்து மிச்ச டேஸ்லாம் கண்டினியூ பண்ணுவாங்க. உம்மால அந்த என்ட்ரி காண்டே போலாம். வீரம் தியேட்டர்லயே பார்த்தாச்சு வந்த அன்னைக்கு, இருந்தாலும் பரவாயில்ல திரும்பவும் பார்ப்போம், என்ன இப்ப குறைச்சலு. தரமான படம் அது. வந்தப்பே வீரம்லாம் பார்த்தாச்சு. எனக்கெல்லாம் வீரம் இல்லைங்க, ஜிபி தாங்க மறுபடியும் பார்க்கணும், திரையரங்கம் சதுரம். எனக்கு ஜிபி தாங்க. அந்த தருண் அந்த மம்ஸ், லைஃப்ல இருந்து வெளியே வரலங்க. நம்ம பசங்க எவ்வளவு காட்சியை காமி பாருங்க மம்ஸ். அந்த ஒருத்தர் 2 கேர்ள்ஸ் அண்ணால டபுள் டிஜிட் நம்பர் ஏறிட்டாய் மம்ஸ் இன்ஸ்டாகிராம்ல. டேய் 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 உமேஷ், அதெல்லாம் நான் முதல் சொல்லே பார்த்துட்டு ஒரு புழுக்குச்சு பாரு. நான் அது மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு மம்ஸ், அதான் இப்ப வரைக்கும் 10 ரூபா அதேதான். தாரேன் அப்படின்னு. இல்ல ஒரு 30க்கே 40க்கே இருந்துச்சு. ஆஃப்டர் ஜிபி வந்து 130 140 போயிடுச்சு ஃபாலோவர்ஸ்லாம். நாளா ஃபாலோ பண்ணிட்டேனே. இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க முதல்ல போட்டு, உங்க ஐடி வேணுமா அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நானும் உள்ள போய் பார்த்தேன். அந்த பிரசன்னாக்கு ஜோடியா வருவாள அவளும், அந்த ஒல்லியா வருவாள அவளும். என்னாச்சு ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸோட சண்டை போயிட்டு ஆனா இருக்குது, எப்படி ஆரம்பிச்சிச்சு? ஒரு ட்ரோலி. ஐயோப்பா. இல்ல அவங்க சும்மா இல்லாம சச்சின் படம் வந்து சென்னையில புண்ட மாதிரி போகுது அப்படி போட்டிருக்காங்க. ஜூனியர் என்டிஆர் ஃபேன். இல்ல இல்ல மாம்ஸ், நீ நல்லா அந்த ஐடியா பாரு. விஜய் ஃபேன் வந்து ஃபேக் ஐடி. அது இதுடா ராபின் ராபர்ட் ஏத்தி வச்ச ஐடியா அதெல்லாம். அதேதான். தேவடி ஆளுக்கு பிறந்தாங்க, நேரடியா மோதறதுக்கு துப்பு இல்ல விஜய் ஃபேன்ஸுக்குலாம்.
பொட்டா புண்டைங்க. சோ அவன்லாம் நம்மி புண்டைங்க மாம்ஸ். அவனை பத்திலாம் பேசாத மாம்ஸ். அவனா ஒரு ஆளு கூதின்னு விஜய் கூதிங்க. ஓட்டுக்கு பூலவம் வருவானுங்கல்ல, தாண்டா பாத்துக்கலாம். அவனுங்க அப்போ ஒரே வார்த்தை, ஆரம்பிச்சாங்க. இப்பயும் ஒரே வார்த்தை. விஜய் ரீரிலீஸ் படம் வந்துட்டு இல்ல நம்ம இதை விட அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒரு ஜூன் என்டிஆர் ஜூன் ஃபேன் போட்டிருந்தான். அதுக்கு பதிலுக்கு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாப்ல. அந்த ட்வீட்ல தான் அவனுங்க சண்டையை போட இல்ல ஆரம்பிச்சாங்க. ஜூன் மாசத்துல இருந்து அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு போட போறாங்க. வீரம் படத்துல நம்ம சொல்லுவாரு பாரு, அப்போ ஒரே வார்த்தை இப்போ ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி வாயில தூக்கி சுண்ணிய வைக்கணும் விஜய் வாயில. இல்ல மம்சு, ஜூன் மாசத்துல இருந்து நம்ம பூல வச்சு ஊம்ப போறாங்க, அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு. இவன் ஒரு ஆளு கூதியா ஓட்டுக்காண்டு ஊம்ப கூட லைக்கு. விஜய் ஊம்புவான், இவங்க என்ன ஊம்பாமல இருப்பானுங்க. நீ எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு போங்கடா, எதுக்கு எங்க சுண்ணிக்கு வரீங்க? அது கலெக்ஷன் போய் போட்டு அவங்க கீழே அழுகுறாங்க. வண்டி அவங்களுக்கு அந்த ஊர்ல வண்டி ஓடுறதே பாத்தீங்கன்னா அவனுக்கு தாத்தா அவனுக்கு சித்தப்பா ஒரு புண்டாமையை கோட் பண்ணிருக்காண்டா. ஓடுது. எதுக்கு இவ்வளவு வாயும் இல்லடா தெரியும்? தருணு, ஒரு புண்டாமையை கோட் பண்ணிருக்காண்டா. இதெல்லாம் நாங்க 4 நாள்லயே பீட் பண்ணிட்டோம். 288 கோடி போட்டிருக்காண்டா. கோட்டு தீய அளக்க மனசாட்சி புண்டை இருக்குடா அவனுக்கு. கோட் என்ன கதைன்னு கேட்டுவா அவங்ககிட்ட. ஐயோடி, அந்த லுக்க பார்த்து வாந்தி எடுத்தாங்கடா. அந்த கடைசி லுக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இந்த பீஜம் போட்டு the game is not over அப்படிமா. புண்டை மூஞ்சி புண்டே பார்க்க புண்டை எங்கடா கேம் இஸ் நாட் ஓவர். ரைட்டு ஏன்டா பால் ஊத்துனதுக்கு இன்னொரு மேல பால் ஊத்துவீங்க? நம்ம அண்ணனுக்கு நம்ம தான் பேசுறோம். அதாவது என்ன தெரியுமா, சச்சின் என்ன தெரியுமா, ஆல்ரெடி போஸ்டாங்க எலும்பு எல்லாம் இதாயிருச்சு. அதுக்கு மறுபடியும் எந்திரிக்க வச்சு பால் ஊத்தி மறுபடியும் மாம்ஸ். என்ன சச்சின் கிட்ட ஐயோ அதெல்லாம் புதைச்சிட்டாய் மாம்ஸ். 8 நாள் கழிச்சு எந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாலும் அவங்க ஃபேன்ஸ் அதை போய் பார்க்க தாண்டா போறானுங்க. இதுல என்னடா வந்துட்டு எங்களுக்கு வயிறு வைக்க போகுது. ஆனா உன்னோட ஒன்ன மறந்துட்டாயடா, பகவதியை ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் கொண்டாட என்கேபி ஆழ்வார் நம்ம மாதிரி ஆவரேஜா படம் போட்டா கூட போவோம். அவங்களுக்கு சூறா போட்டா கூட போக மாட்டாங்க. ஒரு சோ கூட புள்ள சூறாலாம் போட்டா. ஆனா குருவி போட்டா புல் ஆகும். புல்லா தலை ஃபேன் போயிடுவாங்க. நம்ம படம் நாற்பது லியோ பட்டம் போட்டாரு. கேக் கட்டிங் ஒரு கேடு, அந்த கேக் கட்டிங்ல ஸ்பெல்லிங் தப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அது புரிய பொண்ணுங்களா இருக்காங்க. மாம்ஸ் கேக்கல மாம்ஸ். கேக்கலையா? ஃபிளாப் ஆன படத்தை திரும்ப ரீரிலீஸ் பண்ணி ஹிட் கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல பைக்கு வேற கூட்டாங்க. இப்ப திடீர்னு சந்திரமுகி ரீலீஸ் என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க போங்க, அந்த கதை தான். கடைசி உன் ஃப்ரெண்டு வந்திருக்காண்டா இப்ப. ப்ரோ இந்த ஒன்டையா விஜய் அவ்வளவு என்ன எகையா போன நாளு பிரேக் ஆகுதுடா. பிரேக் ஆகுது. இருங்கடா மீட் போட்டேன். விஜய் வல்லுவா, நீ வந்தாலே இப்படிதான்டா ஆகுது. எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? பிரேக் ஆகுது. டேய் கணேஷ் ப்ரோ. கணேஷ் கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. டேய் மதுரைக்காக வாங்கலாம் மே 1. புரியல. கேக்கல. ஆஹா உள்ள கேக்குது. டேய் விஜய் ஒரு எப்ப மாதிரி பேசுவேன், பேசவே மாட்டேன். என்னையா உன் கதை?
தருண் கேக்குதா? தருண் இருக்கானான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். இருக்கேன். தருண் இருக்காரா? இருக்கேன். ப்ரோ எல்லாருக்கும் சிக்னல் கட் ஆகி வருதுன்னு இப்போ நினைக்கிறேன். ஓகே அந்த விஜய் வள்ளுவர்னு அந்த பேர் வச்சுட்டு வந்தால அதனால தான் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு சிக்னல். அதான் சரி. என்ன உமேஷ் வெறியா இருக்க போல நான் விஜய் இதுக்கு மேல. மேலேயும் பேசுவேன். அடங்கி உட்காந்துருக்கேன். விடு மாம்ஸ், அவனா சின்ன குதி மாம்ஸ். வேற உள்ள டாபிக் இறக்கி போட்டு பேசணும் ப்ரோ. அடிக்க போல. அவன் டாபிக்கே தான் பேசணுமா? வெறுப்பு ப்ரோ. சரி ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? ப்ரோ இந்த தியேட்டர் அக்ரிமெண்ட் படி 2 வீக்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா வேற எந்த மூவி 2 வீக்ஸ் கழிச்சு தானே ரிலீஸ் பண்ணணும். வேற எதுக்கு சச்சினை ரீரிலீஸ் இப்போ பண்ணாங்க? ஒருவேளை ராகுல் ப்ரோ வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு வர மூவிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் அதுல ஒரு ஸ்கிரீன்ல பண்ணாங்க. தருண் ஊமைக்கு தான் தருண். இப்போ ஓகேவா? விஜய் தேவடியா வாயில அசிங்கமா வந்து பாரு. அது ஒண்ணும் இல்லையா, எல்லா தியேட்டர்லயுமே ஒரு 2 ஸ்கிரீன் இருக்கும். அதுல ஒரு ஸ்கிரீன்ல பொச்சின போட்டானுங்க. ஓப்பனிங் ஷோ இருக்கும்ல. ப்ரோ நீ அடிச்ச சரக்கு நேம் மட்டும் சொல்லு ப்ரோ. விஜய் சரக்கு ப்ரோ. ஊம்பி சரக்கு. விஜய் சரக்கா போடு. விஜய் வாயில் ஊம்பு அப்படி ஒரு சரக்கு ப்ரோ. அதான் சரி. இல்ல